வருமான வரின்னு சொன்னாலே பலருக்கும் கொஞ்சம் தலை சுத்தும் இல்லையா? கவலையே வேணாம். இன்னைக்கு நம்மள மாதிரி சாதாரண மக்களை பாதிக்கிற சில முக்கியமான வரி விதிகளை ரொம்ப சிம்பிளா ஜாலியா புரிஞ்சுக்க போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல தனிநபர்களுக்கான வரி விதிகள், அப்புறம் சில ஸ்பெஷல் வருமானங்களுக்கு எப்படி வரி போடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிகளோட வரி கணக்குகள், கடைசியா நமக்காக இன்னொருத்தர் எப்போ வரி கட்டுவாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல் செக்ஷன்ல நம்மள மாதிரி தனிநபர் வரி கட்டுறவங்கள நேரடியா பாதிக்கிற சில விஷயங்களை பார்க்கலாம். இதுல முதல் விஷயம் நம்ம எல்லாருக்குமே வர ஒரு பொதுவான கேள்விதான், அதாவது வாடகை பத்தி. நீங்க ஒருவேளை வாடகை வீட்ல குடியிருக்கீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நீங்க குடுக்கிற வாடகைக்கு வரிச்சலுகை வாங்கிக்க முடியும். ஆனா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கணக்கு இருக்கு. அது என்னன்னு பாக்கலாமா? ஓகே, இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த 3 கணக்குல எந்த தொகை ரொம்ப கம்மியா வருதோ அதான் உங்களுக்கு கிடைக்க போற வரி விலக்கு. 1. நீங்க கொடுத்த மொத்த வாடகையில இருந்து உங்க மொத்த வருமானத்துல 10% கழிச்சா வர்ற தொகை. 2. மாசத்துக்கு 5000 ரூபாய். 3. உங்க மொத்த வருமானத்துல 25%. இதுல எது கம்மியோ அதுதான் உங்க டிடக்ஷன். ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நீங்க வாடகைக்கு இருக்கிற அதே நகரத்துல உங்க பேர்லயோ இல்ல உங்க குடும்பத்தினர் பேர்லயோ சொந்த வீடு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா இந்த சலுகை கிடைக்காது. சரி, அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒருவேளை நீங்க கணக்குல காட்டாத ஒரு சொத்தை இன்கம் டாக்ஸ் அதிகாரி கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? சட்டத்தோட பார்வையில இத கணக்கில் வராத சொத்து, அதாவது அன்எக்ஸ்பிளைன்ட் ஆசெட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சொத்துனா வெறும் வீடு, நிலம் மட்டும் கிடையாது. உங்க கையில இருக்கிற ரொக்க பணம், தங்கம், வெள்ளி, வைர மாதிரியான நகைகள், ஏன் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற கிரிப்டோ கரன்சி கூட இதுல அடங்கும். இதோட மதிப்பு அந்த வருஷத்துக்கான உங்க வருமானமா கணக்குல எடுத்துக்கப்படும். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய விஷயம்னு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. உங்க பேர்ல ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுப்போம். அதுல இருந்து வர்ற வருமானத்துக்கு வேற யாரோ ஒருத்தர் வரி கட்டுறார். அப்படி இருந்தாலும் கூட சில சமயங்கள்ல அந்த வரியை நீங்க தான் கட்ட வேண்டிய ஒரு சூழல் வரலாம். இது கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லையா? ஆனா சட்டத்துல இப்படி ஒரு விதி இருக்கு. சரி, தனிநபர் விஷயங்களை பார்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் வித்தியாசமான வருமானங்களுக்கு எப்படி வரி போடுறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது திடீர்னு உங்களுக்கு லாட்டரி அடிச்சா, இல்ல பெட்டிங்ல ஜெயிச்சா, இல்லனா கிரிப்டோ ட்ரேடிங்ல லாபம் கிடைச்சா, அதுக்கெல்லாம் வரி எப்படி? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லைட பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலமா வர்ற வருமானங்களுக்கு அரசாங்கம் ஒரு ஃபிக்ஸ்ட் டாக்ஸ் ரேட் வச்சிருக்கு. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, பெருசா எந்த விலக்கும் சலுகையும் கிடைக்காது. வந்ததா வரி கட்டணுமான்னு இருக்கணும். ஆமாங்க, நீங்க லாட்டரியில ஜெயிச்சாலும் சரி, ஒரு கார்டு கேம்ல பணம் ஜெயிச்சாலும் சரி, இல்ல கிரிப்டோவை வித்து லாபம் பார்த்தாலும் சரி, வர மொத்த லாபத்துல நேரா 30% வரியா போயிடும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, குறிப்பா கிரிப்டோவுக்கு. கிரிப்டோல உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டா அந்த நஷ்டத்தை உங்களோட மத்த வருமானத்தோட ஈடுகட்டி வரிய குறைக்கவே முடியாது. லாபம் வந்தா 30% வரி, நஷ்டம் வந்தா அது உங்க நஷ்டம்தான். ஆனா இதுக்கு நேர்மாறா இன்னொரு பக்கம் பாருங்களேன். புது கண்டுபிடிப்புகளையும் சுற்றுச்சூழலையும் ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக இந்திய காப்புரிமை, அதாவது பேட்டன்ட் ராயல்டிக்கும் கார்பன் கிரெடிட்ஸ்க்கும் வெறும் 10% வரி தான் விதிக்கிறாங்க. ஒரே சட்டத்துல 2 விதமான வருமானத்துக்கு எவ்வளவு வித்தியாசமான அணுகுமுறை பாத்தீங்களா? இது வரைக்கும் நம்மள மாதிரி தனிநபர்களோட வரிய பத்தி பார்த்தோம். இப்போ அப்படியே பெரிய கம்பெனிகள் உலகத்துக்குள்ள போலாம். அவங்க எப்படி வரி கட்டுறாங்க? அவங்க வரி முறையில இருக்கிற 2 முக்கியமான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நம்ம நாட்டுல இருக்கிற உள்நாட்டு நிறுவனங்களுக்கு அரசாங்கம் ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. அவங்க வேணும்னா பழைய வரி முறையில அதிக வரிய கட்டிட்டு நிறைய சலுகைகளை எடுத்துக்கலாம். இல்லனா அந்த சலுகைகள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு புது முறையில குறைவான, அதாவது 22% பிளாட் டாக்ஸ கட்டலாம். ஆனா இந்த ஆப்ஷன்ல ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு. இந்த குறைவான 22% வரிய ஒரு கம்பெனி தேர்ந்தெடுத்தா அதுக்கு அவங்க ஒரு விலை கொடுக்கணும். என்னன்னா, அரசாங்கம் கொடுக்கிற முக்கியமான வரி சலுகைகள், விலக்குகள் எதையுமே அவங்க பயன்படுத்த முடியாது. அது மட்டுமில்ல, பழைய நஷ்டங்களை காட்டி வரிய குறைக்கிற சில விஷயங்களையும் அவங்க விட்டு கொடுக்கணும். முக்கியமா ஒரு தடவை இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டா திரும்ப பழைய முறைக்கு போகவே முடியாது. இது ஒரு ஒன் வே டிக்கெட் மாதிரி. அப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், ஒரு கம்பெனி ரொம்ப நல்ல லாபம் சம்பாதிக்குது, ஆனா ஏகப்பட்ட வரி சலுகைகளை பயன்படுத்தி தன்னோட வரிக்குட்பட்ட வருமானத்தை 0ன்னு காட்டிடுது. அப்ப அவங்க வரியே கட்ட மாட்டாங்களா? அந்த மாதிரி சமயத்துலதான் அரசாங்கத்தோட பிரம்மாஸ்திரம் வருது. அதுக்கு பேருதான் MAT, அதாவது குறைந்தபட்ச மாற்று வரி.
இது ஒரு மாதிரி அரசாங்கத்துக்கான வரி பாதுகாப்பு வலை. இந்த மேட் வரியை எப்படி கணக்கிடுறாங்க தெரியுமா? கம்பெனியோட வழக்கமான வரிக்குட்பட்ட வருமானத்திலிருந்து இல்ல, அதுக்கு பதிலா புத்தக லாபம், அதாவது புக் ப்ராஃபிட்னு ஒண்ணுல இருந்து கணக்கிடுறாங்க. இந்த புத்தக லாபம்ன்றது ஒரு கம்பெனி தன்னோட பங்குதாரர்கள் கிட்ட இந்த வருஷம் எங்களுக்கு இவ்ளோ லாபம் கிடைச்சதுன்னு சொல்றாங்களே, கிட்டத்தட்ட அந்த தொகைதான். அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனி தன்னோட ரெகுலர் வரியும் கணக்கிடணும், இந்த எம்ஏடி வரியையும் கணக்கிடணும். இது ரெண்டுல எந்த தொகை அதிகமா இருக்கோ அதை தான் அரசாங்கத்துக்கு கட்டியாகணும். இதனால என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு சலுகைகளை பயன்படுத்தினாலும் லாபம் பாக்குற எந்த ஒரு பெரிய கம்பெனியும் கொஞ்சமாவது வரி கட்டாம தப்பிக்கவே முடியாது. இது ஒரு நல்ல ஏற்பாடு தானே? சரி, நம்ம இந்த பகுப்பாய்வோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வரி கட்ட வேண்டிய சூழல் வந்தா என்ன ஆகும்? சட்டத்துல இதுக்கு பிரதிநிதி வரி செலுத்துபவர், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் அசஸின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கு ரொம்ப பொதுவான உதாரணம் என்னன்னா, ஒரு நபர் இறந்துட்டா அவர் கட்ட வேண்டிய வரி பாக்கிகளை யார் கட்டுறது? அவரோட சட்டப்பூர்வ வாரிசு தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். அதாவது இறந்தவரோட வரி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அந்த வாரிசு தான் பாத்துக்க வேண்டியிருக்கும். ஆனா இங்க அந்த சட்ட பிரதிநிதிக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு இருக்கு. அவர் கட்டின வரி பணத்தை இறந்தவரோட சொத்துல இருந்து அவர் திரும்ப எடுத்துக்கலாம், இல்லனா அவர் கையில இருக்கிற பணத்துல இருந்து அதை ஈடு செஞ்சுக்கலான்னு சட்டம் தெளிவா சொல்லுது. இதனால அவருக்கு எந்த சொந்த நஷ்டமும் ஏற்படாது. அவர் வெறும் ஒரு பொறுப்பாளர் தான். இதே கான்செப்ட் வெளிநாட்டுல வசிக்கிற இந்தியர்களுக்கும், அதாவது நான் ரெசிடென்ட்ஸ்க்கும் பொருந்தும். அவங்க சார்பா இந்தியால இருக்கிற ஒரு முகவர், அதாவது ஏஜென்ட், அவங்களோட வரி பொறுப்புகளை எல்லாம் கவனிச்சுக்கலாம். இந்த ஏஜென்ட் அவங்களோட ஊழியரா இருக்கலாம், இல்ல அவங்க கூட பிசினஸ் தொடர்புல இருக்கிறவரா இருக்கலாம். சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்தது சுருக்கமா சொல்றேன். தனிநபர்களுக்கு வாடகை சலுகை மாதிரி விஷயங்களுக்குன்னு தனியா கணக்குகள் இருக்கு. கிரிப்டோ, லாட்டரி மாதிரி ஸ்பெஷல் வருமானங்களுக்கு ரொம்ப அதிகமான நேரடி வரி இருக்கு. பெரிய நிறுவனங்களுக்கு வரி கட்டுறதுல ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எம்ஏடின்னு ஒரு குறைந்தபட்ச வரியை கட்டியே ஆகணும். கடைசியா ஒருத்தர் சார்பா இன்னொருத்தர் வரி கட்டுறதுக்கும் சட்டத்துல தெளிவான விதிகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி எழும். ஒரு வரி சட்டம் ஏன் இவ்ளோ நுணுக்கமா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் தனித்தனி விதிகளோட இருக்கணும்? இது ஒரு பக்கம் வரி ஏய்ப்பை தடுக்கவும் எல்லார்கிட்ட இருந்தும் நியாயமா வரி வசூலிக்கவும் உதவுதா? இல்ல இன்னொரு பக்கம் இது சட்டத்தை ரொம்ப சிக்கலாக்கி நம்மள மாதிரி சாதாரண மக்களால புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு புதிரா மாத்திடுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?